இன்னைக்கு ஒரு மிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியோட வந்திருக்கிறேன். வீடியோ என்னன்றதை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. 2009 மே 18 ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இன்னையோட இந்த போரெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த போர் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்றதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 1948 ஸ்ரீலங்காவுக்கும் சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கெல்லாம் உரிமை வந்து வழங்கப்படலை, எங்களுக்கு வந்து சம உரிமை வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1956 அப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. சிக்லா ஒன்லி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. சிக்லா அப்படின்னா வேற எதுவும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி ஸ்ரீலங்காவில் அவங்க சிக்லா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த சட்டத்துக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜில் பேசுகிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை. வேலைவாய்ப்பு அப்புறம் எஜுகேஷனல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் அவங்கள தான் கூப்பிடுவோம், அவங்கள தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அங்கே இருந்த இந்த தமிழ் மக்கள்லாம் அதை பார்த்துட்டு ஓகே இது வந்துட்டு நமக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணாது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு அமைதி போராட்டமாக அதை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது காலப்போக்கில் அது என்னவா மாறுதுன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இவங்களை எல்லாத்தையும் அடித்து வீடெல்லாம் எரிச்சு அது போராட்டம் அப்படி மாதிரி ஆயுத போராட்டமாக அது கூடிய சீக்கிரத்தில் மாறிடுது. 1983 ஒரு ஆயுத போராட்டமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நமக்கு உரிமை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் பண்ணுறாங்க. அதாவது லிட்ரேஷன் டைகர் ஆஃப் தமிழ் இனம் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்ற ஒருத்தர் தான் தலைமை. அதாவது அவர் தலைமையில தான் இந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது, அது ஆயுத போராட்டம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆயுதம் போராட்டம்னா நார்மலாக கிடையாது, ஒரு வெடிகுண்டு போடுறது, அப்புறம் தற்கொலைப்படை இது பண்ணுறது. அதாவது மனிதனோட உடம்புல வந்துட்டு பாம் வச்சுட்டு ஒரு 1000 பேர் இருக்கிறப்ப நடுவில் போயிட்டு அந்த பாமை பிளாஸ்ட் பண்ணால் அவனோட சேர்ந்து சுற்றி இருக்க 1000 பேருமே செத்துருவாங்க. இந்த மாதிரி இது பண்ணுறது, இராணுவ படையில் சண்டை வர்றது, கப்பல் படையை இது அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் அப்போது நடந்துச்சு. அதாவது 2009 வரைக்குமே அந்த போராட்டம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் நடக்குது. ஸோ அதனாலேயே உலகம் ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்துட்டு இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடுலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இது ஒரு நாடு வந்து போர் நடக்கிறனால உலகம் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும். ஆனால் அவங்க வந்துட்டு எங்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்றதுனால ஸ்ரீலங்காவில் அந்த போர் வந்து 26 வருஷமாக கண்டினியூஸாக அது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு கடைசியாக வந்து அதுதான் 2009 மே 18 வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, போர் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே யாரும் யாருக்கிட்டையும் சண்டை போடுறதில்ல, அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. சரி அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, போரெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது கிடைச்சது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையில. அந்த போருக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஏகப்பட்ட டேமேஜ், ஏர்போர்ட்டு, ரோடு இந்த மாதிரி நிறைய டேமேஜ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த உரிமைக்காக போராடினாங்க நம்ம தமிழ் மக்கள், அவங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன், அதாவது அரசியல் பேச்சுவார்த்தை வந்து இப்போ 2026 இந்த இது வரைக்குமே அது இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த உரிமை வந்து கிடைக்குமா என்ன அப்படின்றது தெரியலை. இது எங்கே போய் முடியுன்றதும் தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.